ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம மல்லிக்கு கிடச்சிச்சுரா சான்ஸ் அடிச்சுதுரா ஜாக் பாட்டுன்ற மாதிரி பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன் நடந்துட்டுருக்கு. அது எதுனாலன்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இப்போ இந்த வீட்டோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி தான். அவங்க சொல்கிற எல்லா வேலையும் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும், எல்லாமே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்களா நான் கரெக்டாக செக் பண்ணுவேன், இல்லைன்னா இந்த வீட்டில் ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கோர்ட்டில் ரிப்போர்ட் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்தாலும் நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டி வச்சிடுறாங்க. அதனால உடனே நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு உங்களுக்கு எல்லாமே சர்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே உங்களுக்கு என்ன வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ராஜ்யத்தை மல்லியம்மாவுக்கு ஆப்பிள் ஜூஸ் தான் பிடிக்கும், அதுவும் வித்தவுட் ஐஸ் போட்டு எங்கள் மல்லியம்மாவை சளியில் படுக்க வச்சிடாதீங்க, அதனால் வித்தவுட் ஐஸ் போட்டு ஒரு ஆப்பிள் ஜூஸ் போட்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஒரு டென்ஷனோட போயிட்டுருக்காங்க. என்னடா இது கருமம் வச்சு தாங்க முடியலடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிளை கட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கட் பண்ணவே தெரியல. ஏன்னா எப்போவுமே யாராச்சும் வேலைக்காரங்க இல்லை மல்லி யாராச்சும் ஒருத்தர் கட் பண்ணி கொடுத்தா அதை தான் சாப்பிட தெரியும், அவங்களுக்கு கட் பண்ணவே தெரியல. அந்த விதையை எடுக்காமையோ சாப்பிடணுமோ அதை விதையை எடுத்துகிட்டு சாப்பிடணுமோ அது கூட தெரியல. யாராச்சும் கட் பண்ணி கொடுத்தா அதை நல்லா கட்டுன்னு கட்ட மட்டும் தெரியும், ஆனால் வாய் பேசுறது வரைக்கும் வேறு எதுவும் செய்ய தெரியாது. அப்படிப்பட்டவங்க இப்படி சொல்லிட்டாங்களே. அதுக்கப்புறம் அந்த ஆப்பிளை கட் பண்ணி ஜாரில் போடுறாங்க. அதை போடுறப்ப புஸ்ஸு தூக்கி வச்சிருது. ஏன்னா இது வரையும் மிக்சி யூஸ் பண்ணதில்லை போல். அதை மேலே பிடிக்கணும்னு கூட தெரியாமல் அப்படியே போட்டுடுறாங்க. அந்த தண்ணியெல்லாம் தூக்கி மூஞ்சி மேலே ஆச்சு. ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கும் சரி அங்கே இருக்கிற எல்லாருக்குமே சரி பயங்கரமான சிரிப்பு. நம்ம வெண்பா குட்டி சொல்லவே தேவையில்லை, இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டு அவளை வெளுத்து வாங்குற மாதிரி பயங்கரமாக கலாச்சி தள்ளிங்கிறாங்க. ஐயோ என்ன இது கூட செய்ய தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் ஜூஸ் போடுறது, கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துன்னு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா குட்டி கேட்க, உடனே எந்த வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸை கொண்டு கொடுக்குறாங்க. என்ன ஒரே ஜூஸ் கொண்டு வரீங்க, எல்லாரும் கொடுக்கணும் தெரியாதா அப்படின்னு. இல்லை பரவாயில்ல அவங்களுக்கு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸர் சொல்ல, இவ்வளோதான் எல்லாம் வந்தது. ஒருத்தி நம்ம ராவடி எடுத்துங்கிறான், இவளை யார் வர சொன்னதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே ஒரு பக்கம் கோபம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்க போட்டு அதுக்கப்புறம் உங்களை கவனிச்சிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஆப்பிள் ஜூஸை கொடுக்குறாங்க. எனக்கு வேண்டாம் மேடம் கொடுங்க, கொஞ்சம் எடுத்து குடிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி என்னங்க மிரட்டுறீங்க, கொஞ்சம் அன்பாக கொடுங்க, எடுத்துக்கோங்க மல்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவளும் எடுத்து குடிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த கிளாஸை கொண்டு போய் கழுவி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர் சொல்ல உடனே அந்த கிளாஸை எடுத்துகிட்டு இந்த பக்கம் கிச்சனுக்கு போகலான்னு வராங்க. இதுதான் சான்ஸ் கிடச்சிச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை கொடுக்குறாங்க. அதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னென்னா பெரியம்மா காலை விட்டுற அந்த காலுக்கு தடுக்கி பொத்துன்னு போய் சேர் மேலே உள்ள கிளாஸ் கீழே பட்டுருது. அந்த கிளாஸ் ஜூஸும் கீழே போட்டிருது. அவட பாவிங்களா எத்தனைரா எனக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு இதுவரையும் அவங்க அழுக்கு துணியை தொட்டக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு கீழே இருக்கிறத தொடங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு இதை கூட எடுத்துகிட்டு போக தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா கிடைக்கிற இடத்துலலாம் கிடா வெட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளாத் எடுத்துன்னு அந்த கிளாஸ் பீஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தான் ஜூஸ் எல்லாம் தொடச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இருக்குடி அந்த கிளவி மட்டும் போட்டோம், அதுக்கப்புறம் உங்களை போட்டு மாறுகால் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அவங்க வேலையை செஞ்சுங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் பீஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு டான்ஸ் காம்படிஷன் வைக்க போகிறோம். அதில் சீட்டு குலுக்கி போடுறோம். யாரோட பேர் வருதோ அவங்க தான் டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு குலுக்கி போடுறாங்க. வெண்பா குட்டி அதில் ஒரு சீட்டை எடுத்து அதில் மல்லின்ற பேர் தான் வருது. ஏன்னா எல்லா சீட்லையுமே மல்லின்னு எழுதி வச்சுருக்காங்க. அது தெரியாத மல்லி பேர் வந்ததும் மற்ற பேரும் ஹேன்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த சீட்டில் இருக்கிற மல்லி யாரை சொல்கிறாங்களோ அவங்க தான் கூட ஆனதும் விஜய் சார் நீங்களும் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எல்லாரும் சந்தோஷமாக டான்ஸ் ஆடுறாங்க. இதுதான் நல்ல சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நல்லா வச்சு வாங்கி தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணி அழகாக டான்ஸ் ஆட அதை பார்க்க இந்த ராஜேஸ்வரிக்கு ஒரு ரஞ்சிதாக்கும் வயிறு எரியுது. சி இதெல்லாம் பார்க்கணும் என் தலை எழுத்து தூன்னு சொல்லிட்டு பயங்கரமாக இது பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இருக்கிற கோவத்தில் அவளை கடிச்சு தின்னாலும் திட்டுவாங்களோ அந்த அளவுக்கு டென்ஷனில் நின்றுருக்காங்க. ரஞ்சிதாவுக்கு சொல்லவே வேணாம். ஐயோ நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு சந்தோஷமாக டான்ஸ் ஆடுங்கிறாளே, இவளெல்லாம் பார்க்கணும் என் தலையெழுத்து சேச்சே அப்படின்னு சொல்லிட்டு தலையடிச்சு நான் ஒவ்வொரு பக்கம் நின்று இருக்கேன். ரெண்டுத்தையும் பார்க்கறதுக்கே கண்புள்ளா காட்சியாக இருக்குது. இவங்களோட ரொமான்ஸ் ஒரு பக்கம், இவங்களோட வயிற்றுச்சல் ஒரு பக்கம். அதுக்கு மேலே அன்னபூர்ணியமாக அவங்க பங்குக்கு அவங்க ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. ரொம்பவே ஜாலியாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஆனாலும் இது கொஞ்சம் பத்தலை சூடு பத்தலை அப்படின்ற மாதிரி பயங்கரமாக காமெடி பண்ணிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட மல்லி சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.